கடவுளே, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு அலாவுதீனுக்கு தைரியத்தை நீதான் கொடுக்கணும். மிகவும் நன்றி தங்கச்சி. சித்தி, தங்கச்சி. சித்தி, தங்கச்சி. சித்தி. துப்பிடு. ருக்ஸா, என் அன்பு தங்கச்சி ருக்ஸா. ருக்ஸா, என்னாச்சு ருக்ஸா? ரொம்ப கவலையோட இருக்க? சொல்லு, என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு. இல்ல, நான் வந்து அவன் தனியா இருக்கல்ல, கவலையா தான் இருக்கும். எதுக்கு தனியா இருக்கணும்? நான் என்ன செத்தா போயிட்டேன்? உட்காருமா, உட்காரு. உன் அன்பை விட வேற எனக்கு என்ன பெருசா வேணும்? உன்கிட்ட பேசுறதுக்காக 2 பைசாக்கு இதையும் 1 பைசாக்கு பானையும் வாங்கிட்டு வந்தேன். சித்தி, தண்ணி. குல்புதீன், என்ன இது காயம்? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சித்தி, இந்த அலாவுதீன் இருக்காங்க. வாய மூடுறா, பேசக்கூடாது. இவன் தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானே, அதான் நெத்தியில காயம். நீ கவலைப்படாதடா, உன் சித்தி பால்ல மஞ்சள் கலந்து கொடுப்பா. இல்ல இந்த பாத்திரம் நல்லா இருக்கா? எல்லாரும் வேணும் வேணும்னு கேட்டாங்க. நான் தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். எனக்காக? ஆமா தங்கச்சி, வெக்கப்படாம வாங்கிக்க. இல்ல இல்ல, எனக்கு வாங்கி வச்சுக்க. வாங்கிக்கோங்க சித்தி. வாங்கிக்கம்மா, நீ வாங்கிக்கலன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். வாங்கிக்கமா. சரிங்கக்கா. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. இது உனக்காகத்தான். நீ கையெடு. சும்மா தமாஷ் பண்றா. நன்றிக்கா. அக்கா, ஒரு நிமிஷம். அலாவுதீன் திரும்பி வரும்போது அதை கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்துருங்க. இப்ப போலாமா? இத பத்திரமா வச்சுக்கோமா. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கண்டிப்பா கூப்பிடு. சரியா? கண்டிப்பா கூப்பிடுவாங்க. நீ வா. பத்திரம். போடா, வாயா. இந்த நாஸ்ரீன் அக்காக்கு என்னாச்சு திடீர்னு? நான் எப்படி தனியா இங்க இருந்து போறது? அதுவும் உங்களை விட்டுட்டு. நீ என்ன கூற வருகிறாய்? தனியா போனல. அந்த இடம் ரொம்ப தூரம் இல்ல. நீங்கன்னா பெரிய வீரன், அதான் தைரியசாலியும் கூட. சாப்பிடுங்களா? பாதாமோட சுவையே வேறதான். இதை என் அம்மா கொடுத்து அனுப்புனாங்க. நீ பாதாம் சாப்பிட வரவில்லை, ஆபத்தை எதிர்கொள்ள வந்திருக்கிறாய். என்னால் முடிந்த உதவியை மட்டும் தான் செய்ய முடியும். பரவாயில்லையே, உங்களுக்கு பெரிய மனசுங்க. உன்னை விட பெரிய மனதில்லை. உன் உயிரை பணயம் வைத்து என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். நீதான் பெரிய மனதை கொண்டவன். அதான் அலாவுதீன். மத்தவங்க உயிரை காப்பாத்துதான் நான் இருக்கேன். பணம் வேணும்னா பணம் கொடுப்பேன், தண்ணி வேணும்னா தண்ணியை கொடுப்பேன். இப்போ உங்களையும் காப்பாத்திருக்கேன்.
அம்மா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் உதவி பண்ணணும்னு. கொஞ்சம் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அவங்களுக்கு நான் உதவி பண்ணனா அவங்க நிலைமை என்ன ஆகுன்னு. உனது அன்னை உன்னை நன்றாகத்தான் வளர்த்திருக்கிறார். நிச்சயம் உன் அம்மா உயர்ந்தவர் தான். நேர்த்தியானவங்க, அழகானவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. இன்னும் சொல்லணும்னா அவங்க என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உனது பெயர் என்ன என்று கூறவில்லையே. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காகவே பிரத்யேகமா படைக்கப்பட்டவன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பார்த்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு அல்லாவுதீன். இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரு? என்னை அனைவரும் அற்புத விளக்கை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பாதுகாவலன் என்று கூறுகிறார்கள். அந்த விளக்கிற்கு பொறுப்பானவன் நான். நீங்களும் பரவாயில்லையே, என்ன மாதிரியே பேசுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என் கூட இருந்தா போதும். இந்த மாதிரி நிறைய கத்துக்க முடியும். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அத்தனையும் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எங்க கூட்டிட்டு போறீங்க? ஒரு குகைக்கு அழைத்துச் செல்ல போகிறேன். நீ எதை தேடி வந்தாயோ அது இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்ல போகிறேன். விளக்கு. என்னது, குகையா? ஆமா, அது என்ன விளக்கு? அதை எடுக்கிறதுக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு? அதை ஏன் நீங்க அற்புத விளக்குன்னு சொல்றீங்க? அந்த இடத்திற்கு சென்றவுடன் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அதுவரை பேசாமல் வர வேண்டும். அது வரைக்கும் பேசாம இருக்கணும். ஆமா, நான் ஏன் பின்னாடி வரணும்? நீங்க வேணா முன்னாடி போங்க. இவன் வயதில் சிறியவனாக இருக்கிறான். இவன் அனைத்தும் அறிந்துதான் இங்கு வந்திருக்கிறானா? இந்த சிறுவனுக்கு அந்த விளக்கு கிடைக்கப் போகிறது. யார் யாருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. ஏன் தலையில இதான் எழுதியிருக்க போல இருக்கு. வாழ்க்கை முழுக்க ராணிக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்னு. இவங்கள நான் இப்ப எங்கன்னு போய் தேடுறது? ஆமா, எதுக்காக நீ குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்க? வந்துட்டீங்களா? வாங்க. ஒரு அம்மா மாதிரி உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் நான் எப்படி பயந்துட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை நான் வெளியவே அனுப்பியிருக்க கூடாது. இங்க நான் இவ்வளவு கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க சாப்பிட வேண்டிய சாப்பாட்டெல்லாம் நான் சாப்பிட்டேன். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு. ஆனா யாராவது ஏதாவது கேட்டுருவாங்கன்னு பயந்தே சேர்த்துட்டேன். ஒரு சின்ன பொண்ணுக்கு இந்த வயசுல எவ்வளவு கஷ்டம் வரக்கூடாது. பீத்தி, அழாத. உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா நம்ம நாட்டுல இருக்க பிரச்சனையை புரிஞ்சுக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? இங்க பாருங்க, நீங்க வேணா வசீரா கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்களேன். எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்க அப்பாக்கு அவரு தானே ரொம்ப விசுவாசமா இருக்காரு. அவர் விசுவாசமானவர்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க இருந்து அவரு மத்த விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கும். அதோட எல்லாரும் அவரத கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது பாரு பீத்தி, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ஆனா இளவரசி. போதும் பித்தி, அந்த திருட்டு பையன் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான். நீயும் கஷ்டப்படுத்தாத. திரும்பவும் அந்த திருடனா? அவனை எங்க பாத்தீங்க நீங்க? ஆனா சலீமோட இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. அவ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தேடிதான் போயிட்டு இருக்கான். இப்ப எதுக்கு அவசரமா இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏதோ ஒரு பயங்கரமான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறீங்கன்னு பார்த்தா, அங்கு சென்றால் தானே விஷயம் தெரிய வரும். வானுயர்ந்து நிற்கும் பாறையே, விளக்கின் உரிமையாளன் வந்திருக்கிறான். விளக்கின் பாதுகாவலன் கூறுகிறேன், இப்பொழுதே இந்த குகையின் கதவு திறக்கட்டும்.
இதுதான் நீங்க சொன்ன அந்த குகையா? ஆம், இதுதான் நான் கூறிய இடம். இங்குதான் உனக்கு அந்த விளக்கு கிடைக்கும். செல், எதற்காக வந்தாயோ அதை சென்று நிறைவேற்றிக்கொள். என்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே உங்களால காத்துட்டு இருக்க முடியுமா? நான் இப்படி போயிட்டு வேலை எடுத்துக்கிட்டு உடனே வரேன். சிறுவனே, இந்த குகைக்குள் என்ன இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நீ வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்கிறது. இப்பொழுதே இங்கிருந்து சென்று விடு. வாழ்க்கைன்னா ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்ல. என் வாழ்க்கையில நான் முக்கியமா நினைக்கிற ஒரு விஷயம் என் அம்மாவோட சந்தோஷம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பயப்படுறதை விட்டுட்டு எனக்காக துவா கேளுங்க. அந்த கடவுள் நிச்சயம் உனக்கு துணை இருப்பார். ஒன்றை மட்டும் மறவாதே, உன் முன்னால் இருப்பதை நம்பி அதன் அருகே சென்று விடாதே. அதன் அருகே செல்வதற்கு முன்பு உனது அறிவை பயன்படுத்த. இன்னொன்றையும் கூறிக்கொள்கிறேன், உன் தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படிதான் நடக்கும். சரி, நான் போயிட்டு வரேன். நீ மிகவும் நல்ல சிறுவன். நிச்சயம் நீ வெற்றியுடன் திரும்பி வருவாய். என்ன இது? இவ்வளவு பெரிய குகையா இருக்கு. என்ன வெளிச்சம் உள்ள இருந்து வருது? என்னையா அது? இங்க ஒரே நெருப்பா இருக்கு. வெளியே சாதாரணமா இருந்துச்சு, இங்க உள்ள வந்தா இப்படி இருக்கு. இதுக்குள்ள விழுதா என் நிலைமை என்ன ஆகும்? என் அம்மாவுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இங்க இருந்து வெறும் கையோட மட்டும் திரும்ப போயிடக்கூடாது.
இந்த கல்லை தாண்டி வரதுக்குள்ள எவ்வளவு இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியலையே. எவனவா? நான் தான். கண்ணாடியா? இந்த குகைக்குள்ள இந்த மாதிரி ஒரு அழகா இதுக்கு முன்னாடி வந்திருப்பானா என்ன? அம்மா சொல்லிருக்காங்க, வாழ்க்கையில கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சுனாலும் அதுக்கப்புறம் இருட்டால எப்பவும் ஜெயிக்க முடியாது. பாருடா, எங்க பார்த்தாலும் தங்கம் தங்கம் தங்கம். இது எல்லாமே உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு போல இருக்கே. வந்த வேலையை முதல்ல பார்க்கலாமா? என்ன இடம்டா இது? வைரம், முத்து, தங்கம், பவளம் எல்லாத்தையும் இப்படி கீழே இறச்சி வச்சிருக்கானுங்களே. இதையெல்லாம் விட்டுட்டா விளக்க தேடுறானுங்க.
For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.